அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 2வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்திலே காதேஸ் தொடங்கி எஸ்போன் வரையிலும் அவங்க டிராவல் பண்ணாங்களே, அந்த நாட்களில் நடந்த அந்த காரியங்களை மோசே தன்னுடைய முதல் உபதேசத்தில் நினைவுபடுத்தி அவர்களுக்கு அநேக அறிவுரைகளை வழங்குகிறது இந்த அதிகாரத்திலே பார்க்க முடியும். காதேஸ் பர்னேயாவிலிருந்து ஏதோமின் எல்லைகள் வரை மேற்கொள்ளப்பட்ட பயணம் ஏதோமியரோடு மோதலை தவிர்ப்பதற்காக அமைந்திருந்தது. வசனம் 1-7 வரையிலும் நாம் பார்க்க முடியும். வடக்கே திரும்புங்கள் என்று கட்டளை பிறக்கிறதே, அதற்கு காரணம் என்ன? வடக்கே திரும்புங்கள் என்று சொன்னால், ஏசாவின் சந்ததியாருக்கு நான் கொடுக்கப்பட்ட இடங்களில் ஒன்றை நான் உங்களுக்கு தரமாட்டேன். ஏதோமியர், ஏசா எல்லாம் ஒரே பெயரை குறிப்பிடுகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நான் உங்களுக்கு தரப்போகிறதில்லை அப்படின்னு அதே போல் வடக்கே திரும்புங்கள் என்று சொல்லுகிறாரே, மோவாபியருக்கு அதாவது லோத்தின் சந்ததியாருக்கு கொடுத்த அந்த இடத்துலையும் ஒன்றையும் தரப்போகிறதில்லை. அம்மோனியர்கள் அவர்களும் லோத்தின் சந்ததியார், அவர்களுடைய இடங்கள்லையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் தரப்போகிறதில்லை. ஆகவே நீங்கள் வடக்கே திரும்புங்கள் என்று இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். இங்கே முதல் பகுதியிலே செங்கடல் என்று முதல் வசனத்திலே வருகிறதே, எபிரேயில் அதை யாம்சூப் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இப்போது ஆண்டவர் அவர்களை அங்கே ஏதோமின் எல்லைகளினுடைய ஓர வழியாக தான் நடந்து போக சொல்லுகிறார். மோவாபின் எல்லைகள்லையும் நான் ஒன்றையும் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அம்மோன் அந்த எல்லைகள்லையும் நான் ஒன்றையும் தரமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அம்மோனியரோடு போர் செய்கிறதை அவர் அங்கே மோவாபியரோடு மோதலை தவிர்க்கிற காரியம், இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் எச்சரிக்கையாக போர் செய்யக்கூடாது என்றே இஸ்ரவேலுக்கு அங்கே கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏனெனில் அந்த நாட்டை அவர் லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்து விட்டார் என்று சொல்லி வசனம் 16-19 வரையிலும் நாம் பார்க்கிறோம். சில ராட்சசர்களை தேவன் அழித்து, அம்மோன் புத்திரர் அவர்களை சம்சூமியர் என்று அழைத்தார்களே, அவர்கள் எல்லாரையும் அழைத்து, அதே போல் ஓரியர்கள் என்று சொன்னால் அது குகை குறிக்கிறது. குகையில் வாழக்கூடிய ஜனங்கள், ஆவியர்கள், கப்தோரியர்கள் என்று சொன்னால் கப்தோர் தீவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் அழித்து தேவன் ஏசாவின் புத்திரருக்கு நன்மை செய்தது போல அம்மோனியர்களுக்கும் அந்த இடங்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரு. வசனம் 20-23 வரை. ஆகவே அங்கே ஏசாவின் சந்ததியாருக்கு கொடுத்த இடம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. மோவாபின் சந்ததியரான லோத்துவின் சந்ததியரான மோவாபியர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் கொடுத்த இடங்களில் ஒன்றைனா உங்களுக்கு தரப்போகிறதில்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டார். இப்போது 24-37 வரையிலும் பார்க்கிற பகுதியானது 2வது அதிகாரத்தினுடைய எஞ்சிய பகுதி. எஸ்போனின் அரசனாகிய சீகோன் என்னும் எமோரியன் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட விவரத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த அதிகாரம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எங்கே நடந்த சம்பவங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, ஏற்கனவே என்னாகம புத்தகத்திலே நாம் இதை கற்றுக்கொண்டோம். என்னாகமம் 20வது அதிகாரம் 14-21 வரையிலும் மற்றும் 21வது அதிகாரம் 12-20 வரையிலும் பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை எடுத்து தான் இங்கே மோசே திரும்பவும் பேசுகிறார். என்னாகமத்தில் நம்ம ஏற்கனவே இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டோம். அந்த பகுதிகளைத்தான் எடுத்து இங்கே மோசே எழுதுகிறதை பார்க்கிறோம். மோவாபியரின் தேசத்தின் வழியாக, அம்மோனியரின் தேசத்தின் வழியாக, ஏதோமியரின் தேசத்தின் வழியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். ஏதோமியரிடத்தில் எந்த சண்டையுமின்றி அங்கே பணத்தை கொடுத்து அங்கே குடிநீரையும் சாப்பாட்டையும் அவங்க விலைக்கு வாங்கி சாப்பிட்டாங்க என்பதை இங்கே மோசே எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர்களிடத்தில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எஸ்போனின் அரசனாகிய சீகோன் என்னும் எமோரியன் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட விவரமானது 24-37 வரையிலும் சொல்லப்படுகிறது. 29வது வசனத்தில் ஏசாவின் புத்திரரான ஏதோமியர் தண்ணீரையும் உணவையும் இஸ்ரவேலருக்கு பணத்திற்காக விற்றார்கள் என்கிற செய்தியானது இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்கு உதவி செய்கிறதற்கு அவர்கள் எவ்விதத்திலையும் அவங்க உதவி செய்ய வரலை. அதற்கு பதிலாக காசுக்கு தண்ணீரையும் உணவையும் அவர்கள் விற்றார்கள் என்கிற காரியமானது இங்கே காணப்படுகிறது. இன்றைக்கு நம்ம இங்கேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் வடக்கே திரும்புங்கள் என்று சொன்னதற்கு காரணம்
இன்றைக்கு அண்டைய இடங்களில் இருக்கக்கூடியவர்களோடு கூட அடுத்தவர்களுடைய எல்லைகளோடு கூட நம்ம சமாதானமாக இருந்து இச்சியாதபடிக்கு வாழ வேண்டும் என்பதில் நான் ஏசாவுக்கு கொடுத்ததை நீ இச்சிக்க வேண்டாம், அதே போல் நான் மோவாபியர்களுக்கு கொடுத்த இடங்களை நீ இச்சித்து அங்கே போர் செய்து அங்கே ஒன்றையும் நீ எடுக்க வேண்டாம், அதே போல் அம்மோனியர்களுக்கு நான் கொடுத்த எதையும் நீ எடுக்கக்கூடாது என்று சொன்னார். இங்கே இந்த எஸ்போனிலேயே பிரச்சனைகள் வருகிறதற்கு காரணம் என்ன? அவன் தன்னுடைய இருதயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கடினப்படுத்த நினைத்ததினால ஆண்டவர் முழுமையாக அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார். தேவனுடைய பார்வையில் அவன் துன்மார்க்கமான ஜனமாக தேவனுடைய ஜனங்களுக்கு அத்தனை விரோதியாக இருந்தபடியினால 25வது வசனத்தில் வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயனும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன், அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். ஆண்டவர் இப்போ நான் முதல்ல உனக்கு எப்படி வெற்றி தர போகிறேன்னு சொன்னால், உன்னை நினச்சி உன் பேரை கேட்ட உடனேயே எதிரிகள் பயந்து நடுங்குகிற திகிலையும் பயத்தையும் நான் அவங்களுக்கு கொடுக்கும்போதே உனக்கு ஒரு முதல் வெற்றி கிடைச்ச மாதிரி, அதற்கப்புறம் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த இடங்களை உங்களுக்கு நான் வாங்கி தருவேன் என்கிற காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தன் நாட்டை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் அனுமதி கொடுக்கலை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை அவன் அப்படியே பிடிவாதமாக இருக்கிறதற்கு அவன் செய்தான் என்று சொல்லி இங்கே எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் யாருடைய இருதயத்தையும் அவரே கடினப்படுத்துகிறதில்லை. கடினப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் பூட்டினது போலவும் சோதனை நாட்களில் நடந்தது போலவும் உடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று தான் வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. ஆகவே கடினப்படுத்துதல் எப்படி பார்வோனுக்கு போக அனுப்ப மனமில்லாமல் இருந்தபோது அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரோ, தேவன் அதை அதிகமாக கடினப்படுத்தி தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆகவே நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்திடுவாரோ அப்படின்னு சொல்லி இங்கே எஸ்போனின் அந்த தேசத்தில் உள்ள எல்லாரையும் அங்கே அழிக்க சொல்லி ஆண்டவர் அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி இந்த அதிகாரம் முடிவடைகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அங்கே மிருக ஜீவன்களை பிடித்த பட்டணங்களில் கொள்ளையெடுத்த பொருள்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொண்டோம், அங்கே ஸ்திரீகளை புருஷர்களை பிள்ளைகளை எல்லாரையும் நம்ம சங்காரம் பண்ணினோம் என்று மோசே சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாக அவிசுவாசம் கொண்டவர்களாக நம்ம இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் முழுவதும் அழிக்கப்பட்டு விடுவோம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 20க்கு மேற்பட்ட யுத்த அந்த வயதுடையவர்கள் எல்லாருமே அங்கே வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டதைத்தான் நாம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மோசே சொல்கிறாரு, அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளி மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. ஆண்டவரே நமக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம தப்பவே முடியாது. ஆண்டவர் நம்ம மேலே அவருடைய கோபமின்றி, அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வென்று பார்க்கிறோமே. ஆண்டவருக்கு விரோதமாக அவிசுவாசமாக இருந்து முறுமுறுப்பான காரியங்களை பேசிட்டு அவரிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததியில் புருஷர்கள், அதாவது 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாரும் மாண்டு ஒளிகிற வரையிலும் 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து வந்தார்கள். இது நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் 7ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அதாவது நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் பார்க்கிற ஒரு ஆண்டவர், நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் கவனிக்கிற ஒரு ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் மனிதர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று பார்க்கிறோம். அத்தனை அக்கறையுடைய ஒரு ஆண்டவர் என்பதை இப்போ மோசே யாருக்கு சொல்கிறார்னா,
மோசையின் முன்னின்ற அனைவரும் வனாந்தரத்தில் செத்து ஒளிந்த 20 வயதுக்கு மேற்பட்டவர்களினுடைய புதிய தலைமுறையினர். அதாவது 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லா யுத்த வீரர்களும் காலேப் யோசுவாவை தவிர எல்லாரும் அவர்கள் இறந்து விட்டார்கள். இப்போ இருக்கிறதெல்லாம் அவர்களுடைய பிள்ளைகள், புதல்வர்கள், அந்த அடுத்த சந்ததி நிற்கிறாங்க. இவங்க இப்போ வயசை கேட்டால் இப்போ 20, 30, 40, 50, 59 வயது வரையிலும் உடையவர்கள் தான் இப்போ இந்த பாலைவனத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் பாலைவனத்தில் தான் இவர்கள் பிறந்தார்கள். பாலைவனத்தின் மண்ணுடன் தான் அந்த வாழ்க்கையை செலவிட்ட பாலைவன புதல்வர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு இந்த உற்சாகம் மூட்டுகிற வசனங்களைத்தான் மோசே இங்கே பகிர்ந்து கொடுக்கிறார். ஒன்றும் வீண் சொற்கள் எல்லாம் என்பதை அவர்களுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா 40 ஆண்டு வாழ்க்கையில் எந்த குறைபாடையும் அவர்கள் அனுபவிக்காதபடி ஆண்டவர் அவர்களை அங்கே வழிநடத்தினார். அதாவது அந்த 20 வயதுக்கு மேற்பட்ட அந்த சந்ததியரினுடைய புதல்வர்கள் பாலைவனத்தில் பிறந்தவர்கள், பாலைவன மண்ணிலேயே வாழ்ந்தவங்க. இவங்க சாப்பிட்டது எல்லாமே எகிப்தில் உள்ள சாப்பாடு இல்லை, வானத்திலிருந்து கிடைத்த மன்னா, கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீர். இவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாமே இங்கே இவர்கள் அணிந்து கொண்ட வஸ்திரங்கள், இவருடைய பாதரட்சிகள் எல்லாமே அது பழையதாய் போகலை, வஸ்திரங்கள் கிழிந்து போகலை, இவர்களுடைய கால்கள் வீங்கலை. மேகஸ்தம்பத்தை, அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து வளர்ந்தவர்கள். அதனுடைய வழிநடத்துதல்லையே அது எலும்பிச்சுன்னா, மேகஸ்தம்பம் எலும்பிச்சுன்னா புறப்பட்டவர்கள், அது தங்கிட்டுனா அத்தனை நாட்களும் கூடாரத்தில் தங்கின அந்த சந்ததியர். நீங்கள் எல்லாருமே தெளிவாக உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடலையப்பா. உன்னை ஒரு தகப்பன் தோளில் சுமக்கிறது போல தானே சுமந்து வந்தார். உனக்கு முன்னாடி போனார. உன்னை குறித்த பயத்தை, திகில அந்த புறஜாதியர்களுக்கு கொடுத்து முதல்லையே அவன் யுத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பயத்திலையும் திகிலையும் தோற்று போக ஆண்டவர் செய்தாரே. அப்படிப்பட்ட காரியங்களை செய்த ஆண்டவரை, அக்கறை உடைய ஆண்டவரை இங்கே அடையாளப்படுத்தி நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு எந்த குறைபாடையும் அவர் தரல. 1:31 உபாகமத்தில் சொன்னவன், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போனது போல உன் ஆண்டவர் சுமந்து கொண்டு போனார். அலைச்சல் பயணத்தில் ஆண்டவர் கூட இருந்தார். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் நோக்கி நம்மை பார்க்கிற ஒரு ஆண்டவர். நமது காரியங்கள் ஒன்றுமே அவருக்கு மறைவாய் இருந்ததில்லை. நமது பலன்கள் என்று நம்ம மேன்மை பாராட்டுகிற எவையும் அவர் அனுமதியின்றி அங்கே அரங்கேற முடியாது. நான் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நமது ஒவ்வொரு கால் அடியிலும் ஒவ்வொரு சுவடிலும் அவருடைய பாதங்கள் நமக்கு இருக்குது. நம்ம உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் போயிட்டாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருந்து அவர் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இங்கே மோசே ஜனங்களுக்கு தன்னுடைய முதல் உபதேசத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கடந்த அதிகாரத்தில் ஓர்மாவின் அந்த அழிக்கப்படுதல் என்கிற நினைவோடு கூட நாம் அந்த செய்தியை படித்து கற்றுக்கொண்டு முடித்தோம். நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தோம் என்று சொன்னால் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். நாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து யுத்தத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் எதிரிகளினால் நாம் நிச்சயமாக நிர்மூலமாக்கப்படுவோம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அருமையான வாக்குகளை கொடுக்கிறார். எப்பா, நான் உங்களை எவ்வளோ அருமையாக வழிநடத்தி வந்தேன். உங்களுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்புகள் இல்லாமல், உங்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் மேற்கொள்ளாமல் நீங்கள் வாழ்ந்துருங்க. நீங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. வடக்கே திரும்புங்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏசாவின் எல்லைகளை விட்டு, மோவாபின் எல்லைகளை விட்டு, அம்மோனின் எல்லைகளை விட்டு வெளியே வந்துடுங்க. அது அவர்களுக்கென்று நான் கொடுத்தது, அதை உங்களுக்கு நான் தரமாட்டேன். ஆனால் அங்கே அவன் சீகோன் எஸ்போனின் ராஜா வந்து இருதயத்தை கடினப்படுத்தி உங்கள்கிட்ட ரொம்ப யுத்தம் பண்ணணுன்னு இருக்கிறான். ஆகவே உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் வழிநடத்தினதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்டு அவர் செய்ய சொல்லுகிறதை செய்து, அவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறதை விளக்கி வாழ்ந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு அடிகளிலும் தன்னுடைய கண்களை பதிய வைத்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். தகப்பன் தோளில் சுமந்து கொண்டு செல்லுகிறது போல நம்மை சுமந்து கொண்டு வழி நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.